எம்மா பெட்ரோல் பம்ப்ல என்ன கூட்டம். அக்கா, பெட்ரோல் ஃப்ரீயா கொடுப்பாவளா இருக்கும்க்கா. போன எலெக்ஷனுக்கு பொம்பளை ஆளுங்களுக்கு பஸ் ஃப்ரீயா விட்டாங்கல்ல, அதான் இந்த எலெக்ஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயா கொடுப்பாவளா இருக்கும். ஏம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் செல்லம் போ பாட்டிட்டு போ. நல்லா வளர்ந்துட்டாப்ல. என்னம்மா ஐயா மருமவனே நின்னுட்டே இருக்கீல, வாங்க உட்காருங்க. ஆச்சு. என்னம்மா நீ? நான் தானே இந்த வீட்டுக்கு போவா? என்ன நீ உட்கார சொல்லல? உன் வீடு தானே மக்களே இது, நீ எங்கனாலும் உட்காரலாம். நீங்க வீட்டுக்கு மருமகன் வந்திருக்காங்கன்ட்டு எவ்வளவு மரியாதையா வாங்க உட்காருங்கன்னு சொல்றீங்க. ஆனா இந்த உலகத்துல எந்த மாமியாராச்சு தன் மருமகள் இப்படி வரவேற்பிருக்காங்களா? சரி விடு மருமகனே, உட்காருங்க. காபி குடிக்கல, டீ குடிக்கல, இல்ல ஜூஸ் கொண்டு வரவா? நில்லு நில்லு, என்ன லிஸ்ட் பெருசா போகுது. இது என் வீடு தானே, நான் வந்திருக்கேன். ஏன்ட்ட கேளு. நான் சொல்றது டீ. இவ டீ தான் குடிக்கணும். அவங்க வீட்டுல எனக்கு பிடிக்கலனாலும் நான் காப்பியை குடிக்கல. அதே மாதிரி இங்க வந்த பிறகு நான் டீ போட்டு தர சொன்னா நீ டீ போட்டு தான் குடுக்கணும். காப்பிலாம் போடக்கூடாது. என்ன மினி நீ இப்படி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கா? ஐயா இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, இது என் வீடு. இங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நானே இருப்பேன். எனக்கு கட்டிக்கிட்ட பிறகு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தாகணும். காலம் ஃபுல்லா வீட்டுல நாங்க அப்படித்தானே இருக்கோம். ஒரு 2 நாள் வீலால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாதா? மினி என்ன ஒண்ணும் இல்ல. அது வாங்கம்மா போய் டீ போட்டு எடுத்துருவாங்க. சரி மினி உட்காரு. மருமகனே நீங்களும் உட்காருங்க. ஹலோ, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட பேசியாவன்னு தெரியலையே. அழாத, நீ அழுதாலே கஷ்டமா இருக்கு. இந்த உடனே வாரேன். நான் வர்றது யாருக்கும் தெரியாது, நீ கவலைப்படாத. இந்த உடனே கிளம்பிட்டேன். யாருக்கும் தெரியாம ரகசியமா எங்க போறான்னு தெரியலையே. கண்டுபிடிச்சே ஆவணும். எங்க போறான் இவ்வளவு அவசரமா? அட அட என்ன அழகு, எத்தனை அழகு. வசந்தா நீ மட்டும் சினிமால நடிக்க பேர் தான் வையி. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, நயன்தாரா, யாருக்கும் மார்க்கெட் இருந்திருக்காது. என் நேரம் இந்த கண்ணாடிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன். ஏக்கா எம்மா மெதுவா, ஏன் இந்த ஓட்ட ஓடியா? ஏக்கா சீக்கிரமா கொஞ்சம் வண்டி எடுங்கக்கா, அவசரமா வெளிய போணும். வண்டியா? உமா வண்டில பெட்ரோல் இல்ல பாத்துக்க. ஏக்கா நான் பெட்ரோல் போடுறேன்க்கா, வாங்கக்கா கொஞ்சம் அவசரம். அப்படியா நீ பெட்ரோல் போடுறியோ? சரி இந்த பாரு, போ அந்த கேட்ட தர வண்டி எடுத்து வா. ஏக்கா பாத்து போங்கக்கா. ஏக்கா அந்த வண்டி ஃபாலோ பண்ணுங்கக்கா. சுரேஷ் வண்டி தானே அது? ஆமாக்கா சீக்கிரம். நீ போறேம்மா, இதுக்கு மேல ஸ்பீடா போனா எங்கயாவது போய் வீடிக்க தான் செய்யணும். போங்க டக்குனு. என்ன உமா சுரேஷ் பார்க்க வந்திருக்கான், நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? ஏக்கா நான் என் வீட்டால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சுரேஷ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. ஓ ராஜேஷ் இங்க தான் வந்தானோ? ரெண்டு பேரும் ஆளு காணோம். தெரியலக்கா, வாங்க தேடுவோம். இங்க தான் எங்கயாவது இருப்பாவோ. டக்குனு பிடிச்சிருவேன். எங்கெல்லாம் போனியா? என்னன்னே கீதாவை காணோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் அந்த சைடு போய் பாக்கேன், நீ இந்த சைடு போய் பாரு. சரியா? சரிண்ணே. இவ்வளோ ஐயோ சாரிங்க, என்ன வேண்டுக்குனே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க பிடிக்கலனா நான் கீழ விழுந்திருப்பேன். அப்பா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கத்தாம நல்லபடியா பேசுறீங்க. ஐயோ சாரிங்க. இப்போ எதுக்கு சாரி? இல்ல இதுவரைக்கும் நான் உங்களை ரொம்ப திட்டிருக்கேன், அதெல்லாம் மனசுல வைக்காம நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல எனக்கு, அதுக்கு தான். அதெல்லாம் பரவாயில்லங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். இந்த கோவக்கார பிள்ளை எங்க இருக்குன்னா இந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு, அந்த நல்ல பிள்ளை இங்க தான் இருக்கும். எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க? நம்ம அந்த பிள்ளைய ஒரு ஃபேஸ் கூட பார்த்ததே இல்லையே. ஏப்போமா ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. டக்குனு வீட்டுக்கு போயிரோம். திவ்யா வா கிளம்புவோம். ஏன்டி நில்லு, விளையாண்டு விட்டு போவோம். சொல்லிடு கேளுடி, வா போவோம். இல்ல கட்டாவுக்கு விடு. கூட்டி போறே நீ, வா. இது சோனியா. சே இப்படி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டால. இன்னைக்கும் அந்த பிள்ளை ஃபேஸ பார்க்க முடியல. போதுங்க இதா அழாத. உங்க அம்மா பேசணும்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோன்னே, அதுலயும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னோன்னே எங்க அம்மா கோவம் வந்துட்டு அதான் அப்படி பேசிட்டாவ. மட்டும் நான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லன்னு வையா, எப்படியாவது கல்யாணத்துக்கு பிறகு சரியாயிரும் அப்படி இப்படி எதையாவது சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாவ. அதான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். ஏன் கீதா இப்படி ஒரு பொய்ய சொன்னா? ஊரளவில என்ன சொல்லுவாவ? உனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்? ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல ராஜு, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டமே இல்ல, அதனாலதான் கல்யாணம் ஆயிட்டுன்னு போய் சொல்லிட்டேன். இனிமே யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டவல்ல. தப்பு கீதா, உனக்கு ஒருவேளை என் தம்பி பிடிக்கலன்னா நீ வேற யாராவது லவ் பண்றேன்னா சொல்லு, அந்த கல்யாணத்தை நானாச்சும் நடத்தி வைக்கேன். நீ இப்படி ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுன்னு அதுவும் கிராமத்துல இப்படி போய் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்ல எனக்கு யாரையுமே கல்யாணம் பண்ண வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமே இல்ல. கல்யாணம் பேச்சே எடுக்காத ராஜு. என் மாமா வேற என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிட்டாரு, அதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. சரி கீதா, இப்ப இதெல்லாம் நினைச்சு திருப்பி திருப்பி குழப்பிக்கிடாத. கொஞ்ச நாள் கழிச்சு மாமாட்ட உண்மையை சொல்லு, அவி புரிஞ்சுக்கிடுவா உன்னைய. சரியா? அதே மாதிரி எப்பவும் தனியா இருக்கும், நம்மளுக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத. உனக்காக நானும் உமாவும் இருக்கோம். நாங்க 2 பேரும் உனக்கு எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி ராஜு. சரி இப்ப அழுறது நிப்பாட்டு, எதையும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். சரியா? ஓகே. சரி அழாத. சரியா பார்ட்னர்? போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? ஓகே. சரி வா பார்ட்னர் கிளம்புவோம். இங்க என்ன அலுவலகத்து? இங்க வந்து என் புருஷன் கிட்ட பல்லிச்சிட்டு இருக்கா?
எப்படியாவது பெட்ரோல் பம்ப் வரை வண்டி வந்துரும்னு நினைச்சேன். பார்த்தா இப்படி வழியில நின்னு போச்சே. இனி இந்த வெயிலுக்குள்ள வண்டி தள்ளிட்டு பெட்ரோல் பம்ப் வரை போணும். சரி, இந்த வெயில்ல நடந்தா கலர் என்ன ஆவறது? கடவுளே, ஏக்கா இப்ப என்ன செய்ய? நடு ரோட்ல ரெண்டு பேரும் பாட்டு கச்சேரி நடத்துவோம். என்ன செய்ய வண்டியை தள்ளிட்டு பெட்ரோல் பம்ப் வரை போவோம். அப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஏக்கா பெட்ரோல் ஃப்ரீயா தருவாங்களாக்கா? ஃப்ரீயாவா? நீ தான் துட்டு வச்சிருக்கே. பெட்ரோல் போடுறேன்னு சொன்னா அப்புறம் இப்ப ஃப்ரீயாவா கேட்டா? ஏக்கா வர அவசரத்துல பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன்க்கா. என்ன உமா சொல்லியா நீ? எம்மாட்டு வீட்ல இருந்தேன். வாங்க அவசரம் பெட்ரோல் போடியேன்னு சொல்லி கூட்டி வந்தா. இப்படி தெருல நிறுத்திட்டியே. பெட்ரோலுக்கு துட்டு இல்லாம எதுக்கு உமா கூட்டி வந்தா? ஏக்கா சாரி. ஓ சாரி வச்சு நான் என்ன பண்ணேன்? ஏக்கா இப்ப என்ன செய்ய? வா பெட்ரோல் பம்ப் வரை வண்டி தள்ளிட்டு போவோம். எவன்டையாவது கொஞ்சம் பெட்ரோல் கேட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தேறுவோம். சரிக்கா. சை என்ன வெயில். அம்மா என்ன கூட்டம். அம்மா என்ன கூட்டமா இருக்கு. இதுல எவன்ட போய் பெட்ரோல் கேட்க கொஞ்சம் பிச்சையா? ஏக்கா ஒருவேளை பெட்ரோல் ஃப்ரீயா கொடுப்பாங்களாக்கா? என்ன உமா சொல்லியா? ஆமாக்கா, போன எலெக்ஷன்ல எல்லா பொம்பளைகளுக்கும் பஸ் ஃப்ரீயா விட்டாங்கல்ல. இப்போ எலெக்ஷன் வர போகுதுலக்கா. அதான் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு 2 லிட்டர் போல பெட்ரோல் ஃப்ரீயா கொடுப்பாங்களா இருக்கும். அதான் ரேஷன் கடையில எல்லாரும் லைன் நிக்கிற மாதிரி இங்க லைன் வச்சிருக்காங்க. என்ன உமா சொல்லியா? இப்படி எல்லாம் தருவாங்களா? ச்சே, தெரிஞ்சிருந்தா ஆளுக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சிருப்பேனே. பாரு எத்தனை பேர் வந்துட்டாவே. லைன்ல எவ்வளவு பின்னாடி கிடக்க வேண்டியிருக்கு. என்னைக்கு இந்த லைன் வந்து என்னைக்கு நம்ம ஃப்ரீ பெட்ரோல் வாங்கிட்டு என்னைக்கு வீட்டுக்கு போவே? ஏக்கா நம்ம ரேஷன் கார்டு இது எடுத்து வரலலக்கா. வீட்டுக்கு போய் எடுத்து வருவோம். சும்மா எப்படி தருவாங்க? ஆமா பாத்தியா? ஆனா ரேஷன் கார்டு எடுக்க போறதுக்கு வண்டியில பெட்ரோல் வேணுமே. சரி, யார்ட்டையாவது கொஞ்சம் பெட்ரோல் கேப்போம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டையும் தூக்கிட்டு பக்கத்துல ராணிகா லட்சுமி அக்காளையும் கூட்டிட்டு வந்துருவனே. ஆமாக்கா, அப்படியே லைன்ல நிக்க டைம் பாஸ் ஆயிரும். சரி, யார்ட்டையாவது கேக்கேன். ஃப்ரீ பெட்ரோல் வாங்கிட்டீங்களா? என்ன ஃப்ரீ பெட்ரோலா? என்னமா வளரிட்டு இருக்கா? ஆமாண்ணே, கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ பெட்ரோல் விட்டாங்களாம்ல. அதுக்கு தானே இவ்வளவு கூட்டம். ஏம்மா எங்கம்மா இருந்து வாரிய நீங்கெல்லாம்? ஏம்னே, இந்த பக்கத்து ஊர்ல இருந்து தான். ரேஷன் கார்டை எடுத்துட்டு வராம வந்துட்டு பாத்துக்கிடுங்க. வண்டியில பெட்ரோல் தீந்துட்டு கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துனீன்னா அப்படியே வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டை எடுத்துட்டு வந்துறியோனே. எத்த உதவி பண்ணுங்கனே. ஏம்மா 2 மணி நேரமா லைன்ல நின்னு பெட்ரோல் கிடைக்கல நானே வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்கேன். நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்கா? ஐயோ பெட்ரோல் தீந்துட்டா. ஐயோ அப்ப நாளைக்கு திரும்ப வந்து லைன் வைக்கணுமோ? ஃப்ரீ பெட்ரோல்னு எல்லாரும் வந்து அள்ளிட்டு பேர்பாவ பாத்துக்கிடுங்க. ஏம்மா என்னம்மா நீ அப்பத்துல இருந்து ஃப்ரீ பெட்ரோலுங்க உலகத்துல போற ஆரம்பிச்சிட்டு, அதனால பெட்ரோல் டீசல் எல்லாம் தட்டுப்பாடுனால எல்லாரும் வந்து லைன் வச்சு காத்து கிடக்காம பெட்ரோலுக்கு. இதுல இவ வேற ஃப்ரீயா ஃப்ரீ. என்ன சொல்றீங்க? ஆமா, அப்பப்போ நியூஸ் சேனலையும் பாருங்க. எப்போ பாரு சீரியலே பாத்துக்கிட்டு. கோவப்படாதீனே. ஏதோ உங்க சின்ன தங்கச்சின்னு நினைச்சு கொஞ்சமா பெட்ரோல் தாங்கனே. இந்த வீடு வரைக்கும் பேர்றோம் நாங்க. ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த வெயில்ல வண்டி தள்ளிட்டு போக முடியல. உங்க சின்ன தங்கச்சின்னு நினைச்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏம்மா உனக்கு பேசுறது புரியலையா? நானே பெட்ரோல் இல்லைன்னா என் வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். நான் இதுல உனக்கு எங்க இருந்து பெட்ரோல தரேன்? அதுலயும் சின்ன தங்கச்சியா? நீ எனக்கு பார்க்க தங்கச்சி மாதிரியா இருக்கா? அக்கா மாதிரி இருக்கா? சொல்ல போனா பாட்டி மாதிரி இருக்கா. சின்ன தங்கச்சி. இந்த பாரு, பெட்ரோல் தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லு. சும்மானாலும் இனி பாட்டி ஆண்டின்னு பாத்துக்க. எங்க இருந்தா வருவாளுவளோ? வா, உன் குணத்துக்கு தான் உனக்கு பெட்ரோலே அமடல. நல்ல வெயில்ல வண்டி